இது வந்து விளாமிச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெட்டி வேருங்க. இது வந்து கருப்பு வெட்டி வேர்ன்னு சொல்லுவாங்க. இத வெட்டி வேர்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சாமிக்கு மாலை கட்டி போடுறதுக்காக பயன்படுத்துறது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. இது வந்து எசென்சியல் ஆயில் எடுப்பாங்க. இந்த வெட்டி வேர்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, குளியல் பொடியில அந்த மாதிரியான நறுமணம் பொருள்லாம் தயாரிக்கிறது வந்து இந்த வெட்டி வேர்லேருந்து தயாரிப்பாங்க. இத வந்து கருப்பு வெட்டி வேருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து விளாமிச்சை செடிங்க. இதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு மாலை கட்டி போடுறதுக்காக இந்த வேர்கள பயன்படுத்துகிறாங்க. இந்த வேர வந்து எடுத்து நம்ம நிலப்படியில அந்த மாரி கட்டிக்கிட்டா கூட நம்மளுக்கு குளிர்ச்சி, வெட்டி வேர்னாவே குளிர்ச்சி குடுக்குறது தான். நம்ம அத வந்து வீடுகள்லயும் பயன்படுத்திக்கலாங்க. இதையும் அந்த மாரி நம்ம வந்து பயன்படுத்துறதுனா, வீடுகள்ல வந்து வெட்டி வேர் மாலை கட்டி வீடுகள்ல பயன்படுத்தலாம். ஆனா, சுவாமிக்கு வந்து மாலை கட்டி போடுறது வந்து இந்த வெட்டி வேர்ல தான் போடுவாங்கங்க. இது வந்து கருப்பு வெட்டி வேர்ன்னு சொல்லுவாங்க. இதனோட பேர் வந்து விளாமிச்சை. இது வந்து வெட்டி வேர்.